ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆனால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரியும் ராகினியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே ராகினி காவேரியை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தாண்டி நீ கேட்கணும், இந்த வீட்டில் நான் வச்சதை மட்டும்தான் சட்டம், நீயும் புருஷனும் சேர்ந்து என்னை எவ்வளோலாம் ஆட்டி படைச்சிருப்பீங்க, ஏதோ நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரியும் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரியும் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும், நீ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி என்னை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக நான் உன்னை பழிவாங்க தான் உனக்கு இந்த டைமே கொடுத்துருக்கேன். நீ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக விஜய்கிட்ட விஷயத்த சொல்கிறையோ அது உனக்கு நல்லது, நீயே நினச்சிக்கோ. வெண்ணிலாவை பற்றின விஷயம் நீ சொல்கிற வரைக்கும் விஜய்கிட்ட நான் கண்டிப்பாக உன்னை டார்ச்சர் பண்ண தான் செய்வேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிற ராகினி, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, இதெல்லாம் இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடிடி நீ முதல்ல, நீ என்ன ரொம்ப ஒழுக்கா, எப்படியெல்லாம் என்னை வச்சு செஞ்சுருப்ப, நீ கொஞ்சம் நஞ்ச நக்கலாக பண்ண, நீயும் விஜயும் சேர்ந்து என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னை கேட்க வச்சிங்கல்ல, என்ன மட்டுமா அப்படி செஞ்சீங்க, என் புருஷனையும் சேர்ந்து எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க, ஆஃபீஸ்க்கே வரவிடாமல் அவரையும் சேர்ந்து ஒரு வேலைக்கார மாதிரிலாம் ட்ரீட் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டாமா என்ன, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உனக்கு பதிலடி நான் கொடுக்க தான் போகிறேன், நீ இவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட சிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை, இப்போ சிக்கிட்ட அதை நான் யூஸ் பண்ணிக்க வேண்டாமா, நான் சொல்கிறதெல்லாம் இனிமேல் நீ கேட்டு தான் ஆகணும், அப்படி கேட்காம விட்டேன் இந்த செகண்டே போய் விஜய்கிட்ட எல்லா உண்மையை சொல்லி வெண்ணிலாவை நேரடியாக கூட்டிகிட்டு விஜய் முன்னாடி நிறுத்திடுவோம், அப்போ இதே அன்னைக்கு உனக்கு லாஸ்ட் நாள் தான் இந்த வீட்டில், இப்போவே நீ மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு கொடைக்கானலுக்கு போக வேண்டியது வரும், இதுக்கெல்லாம் சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, வேண்டா ராகினி, தயவுசெய்து அவர்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிடாத, நானே சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, அது வரைக்கும் ப்ளீஸ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, நான் ஏற்கனவே ரொம்ப வலியிலையும் வேதனையிலையும் இருக்கேன், என்னை திரும்ப திரும்ப ரொம்ப காயப்படுத்தாத, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ரூமில் போய் ரொம்பவே அழுகுவாங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி ரணவேதனையெல்லாம் கொடுக்குறீங்க கடவுளே, இவர் என்னை விட்டு போயிடுவாரோன்ற பயம் எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது என் வாழ்க்கையில் நினச்சே, பேசாமல் இந்த உண்மையை விஜய்கிட்ட நம்மளே போய் சொல்லிடலாமா, இவங்ககிட்ட இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் டைரெக்டாக விஜய்கிட்ட போய் சொல்லி இதுக்கு ஒரு சொல்யூஷன் அவரையே கேட்டுருவோம், என்றைக்கு இருந்தாலும் தெரியக்கூடிய விஷயம் தானே இது, நம்ம எவ்வளோ நாள் தான் வெண்ணிலாவை மறைச்சி வைக்க முடியும், எப்படினாலும் நான் சொல்லலைனாலும் பசுபதியோ இல்லை ராகினியோ அஜயோ இல்லை அன்புவோ இவங்களில் யாரோ ஒருத்தர் விஜய்கிட்ட சொல்ல தான் போகிறாங்க, என்றைக்கு நான் இருந்தால் இந்த விஷயம் தெரிய தான் போகுது, நான் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு எனக்கு இவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் நான் ஏன் தாங்கிக்கிட்டு இருக்கணும், அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவர் எடுக்க முடியுதா என்னோட முடிவும் கூட, கடைசியில் அவரவே முடிவெடுக்க சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க, வேண்டாம் இப்போ தான் அவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார், இந்த 2 நாளில் தான் அவர் முழுசாக என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட ஒரு நல்ல புருஷனாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு, என்னை முழுசாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு, என் மேலே அவ்வளோ அன்பை அள்ளி கொடுத்துட்ருக்காரு, இந்த டைமில் போய் நான் இதெல்லாம் சொல்லி திரும்பி அவரை பழைய நிலைமைக்கு உள்ளாக்க வேண்டாம், அவர் கொஞ்சம் சரியாகட்டும், அவர் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காரு, அவரோட சந்தோஷத்தை நமக்கு எடுக்கவே கூடாது, நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல, அது நமக்குள்ளேயே இருக்கட்டும், அவர் எக்காரணத்தை கொண்டு காயப்படுத்தக்கூடாது, இதுக்கான சரியான டைம் வரும்போது நானே கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்கிறேன், அது வரைக்கும் இவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்க நிவினை காட்டுவாங்க. நிவின் யமுனாவை பற்றி யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பார். இப்படி ஒருத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காவேரி உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன், நான் உனக்கு உண்மையாக தானே காதலிச்சேன், உனக்காக எல்லாமே யோசிச்சுனே, நீ எப்படி உன் ஃபேமிலியை பற்றி யோசிப்பியோ நான் என் ஃபேமிலி பற்றி கூட யோசிக்காமல் உன்னை பற்றி யோசித்ததும் உனக்காக இருந்தது தானே அதிகம், பட் என்னை பற்றிலாம் யோசிக்காமல் யமுனா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, இவன் உன் கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் என் கூட ஒத்தே போகாத கேரக்டர், ரொம்ப சுயநலமாக இருக்கா, யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, யார் கெட்டு போனாலும் பரவாயில்ல, தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவமே இல்லாத ஒருத்தி எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னை வாழ்நாள் முழுக்க சித்திரவத்தையை அனுபவிக்க வச்சுட்டேல்ல, இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னா, நான் ஏன் தான் உன்னை பார்த்தணும்னு இருக்குது காவேரி, ஆனால் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அங்கே சந்தோஷமாக இருக்க பார்த்தியா, அதுதான் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, எப்படியோ உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நீ சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நீ பார்க்குற, அவ்வளோ ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து விஜய் தான் என்னை வெயிட் பண்ண வச்சாருன்ற எல்லா உண்மையும் தெரிஞ்சு எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது விஜயோட செல்ஃபிஷாக இருந்தார், பட் விஜய் அவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்கும் போது நீ உன் தங்கச்சிக்காக யோசிச்சு 2 பேரும் ஒவ்வொரு காரணத்துக்காகவும் எனக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, கான்ட்ராக்டு அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசினார் விஜய், இப்போ எங்கே போச்சு அந்த கான்ட்ராக்டெல்லாம், எல்லா கான்ட்ராக்டையும் எல்லாத்தையும் மறந்துட்டு
உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சோன்னே அவர் வந்துட்டு அவரோட மனசை மாற்றிக்கிட்டு இன்னும் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டு அவரோட லைஃப்பை வந்துட்டு அவர் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கார். இப்போ என் லைஃப்பில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவ கூட வந்துட்டு இவளை மாற்றவும் முடியாமல் என்னையும் மாற்றிக்க முடியாமல் நான் வாழ்நாள் முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட தான் போகிறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் காவேரி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நினச்சிட்டு காவேரி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பார். இங்கே என்னமோ காவேரி வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு வருத்தப்படும் போது காவேரி இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். எப்படியாவது வந்துட்டு விஜய்கிட்ட நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம், ஒவ்வொரு நாளுமே நம்ம ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு விஜய் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். விஜய் ஆஃபீஸ்லேருந்து காவேரியை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். என்ன காவேரி, எல்லாம் ஓகேவா? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கு? ஏன்டி உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையே காலையிலேருந்து உன் முகமே சரியில்லை, ராகினி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னையே, ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குறான்னு சொன்னையே, அது என்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, அது பெரிய கிஃப்ட்டுங்க, அந்த கிஃப்ட்டை என் வார்த்தையால் சொல்லவே முடியாது, என் வாழ்நாள் முழுக்க வந்துட்டு மறக்க முடியாத பெரிய கிஃப்டாக தான் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கிஃப்ட்டு? எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன சொல்ல? காவேரியே சந்தோஷப்படுத்துகிற அந்த கிஃப்ட்னா அதை கண்டிப்பாக நான் தெரிஞ்சே ஆகணும், அப்போ தானே அடுத்த வாட்டி நான் உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க முடியும் இதே மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இல்லைங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவளாவது கிஃப்ட் கொடுக்குறதாவது, அவள் சும்மா வந்துட்டு எப்பவும் போல் எனக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்கு என்னை வந்துட்டு ஓட்டுறதுக்கு வேண்டிதான் கூட்டிகிட்டு போனான், அங்கே கூட்டிகிட்டு போய் எதுவுமே வந்துட்டு ஒன்றுமே கொடுக்கலங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்த சுற்றி காமிக்கிறதா உனக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா, எப்போவுமே வந்துட்டு அவளுக்கு என்னை மிரட்டி வச்சுருக்கணும், என்னை வந்துட்டு பயப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதா அவளோட இன்டென்ஷன் போல் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவார். இதை தானடி நான் காலையில் சொன்னேன், நான் காலையில் சொல்லும்போது பெரிய ஆர்வக்கோளாறில் கிளம்பி போனேன், ஏதோ இருக்குன்ட்டு, இப்போ சொன்னேன் பார்த்தியா, அதெல்லாம் ஓகே, பட் நீ ஏன் வந்துட்டு இன்னுமே அப்நார்மலாக இருந்துகிட்ருக்க, உன் ஃபேஸே சரியில்லையே, எதையோ நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்குது, உன் அம்மாவோ இல்லை அக்காவோ ஏதாவது உன்னை திட்டாங்களா, ஏதாவது சொல்லிட்டாங்களா, இல்லை நான் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் கிஃப்ட்டு கொடுத்தனே அதை பற்றி கங்காவுக்கு ஏதாவது கோவமா, ஏன்னா வந்துட்டு அதை கொடுக்கும்போதே வந்துட்டு கங்காவோட முகம் மாறிச்சு, அதை நான் நோட் பண்ணேன், ஸோ அப்போவே நினச்சேன் இவங்க வந்துட்டு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க, இதை வச்சு ஏதாவது ஒரு சிக்கல் வரப்போகுது, நம்ம எது நல்லது அவங்களுக்கு நினச்சாலும் அது கடைசியில் ஆப்போசிட்டாக தானே போய் முடியுது, ஸோ அதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் காவேரி, அதை பற்றின பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் அவங்கள போய் பார்க்கவே கிடையாது, அவங்கள இன்னும் வந்துட்டு நான் மீட் பண்ண கூட கிடையாது, காலையிலேருந்து நான் இங்கே தாங்க இருக்கேன், அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏமா நீ டல்லாக இருக்கேன், உன் ஃபேஸே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயோட 2 கையும் எடுத்து காவேரி கன்னத்தில் வச்சுக்குவாங்க. உடனே வந்துட்டு விஜயை ஹக் பண்ணி அழுகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் இவங்க இவங்களோட எமோஷன் ஏதாவது தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க, நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பீங்களான்னு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு விஜய்கிட்ட கேட்பாங்க, ஏங்க எனக்கு என்னை உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கா, என்னை வந்துட்டு நிஜமாகவே நீங்கள் உங்கள் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிருவார் விஜய். ஏண்டி இதவே நீ எத்தனை தடவை கேட்ப, டெய்லி வந்துட்டு இதவே தான் கேட்டுட்ருக்க, உன்னை பிடிக்காமையா காவேரி, உன் மேலே இவ்வளோ அன்பாகவும் இவ்வளோ காதலாகவும் இருக்கேன், நீ தாண்டி எனக்கு எல்லாமே, நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் வந்துட்டு எதை விட பெருசும் நீ தான் எனக்கு இப்போ எல்லாமே, நீ இல்லாத ஒரு செகண்டோ நீ இல்லாத ஒரு லைஃப்பையோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னை வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக உருகி லவ் பண்ணணும், நீ தான் எனக்கு எல்லாமேன்ற எக்ஸ்டென்ஷனுக்கு நான் போயிட்டேன், நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, இதுக்கு மேலே என் காதலையும் என் லவ்வையும் நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுனே தெரியாது காவேரி, இதவே நீ திரும்ப திரும்ப கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க, புரியுது, இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு பயம், எனக்குள்ளே ஒரு பதட்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது, பட் அது ஏன்னு தான் தெரியல, எனக்கு என்னமோ தெரிலங்க, எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சும்மா கிண்டல் பண்ணேங்க, சாரிங்க உங்களை மூட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு நைட்டு வந்துட்டு ரெடி ஆகணும், நீ வந்துட்டு இன்றைக்கி டயர்டாக இருக்குது நாளைக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஏமாற்றிட்டுருக்காத, நேற்றுலேருந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் வந்துட்டு எப்போவுமே பிஸியாக தான் இருக்கணும், எனக்கு வந்துட்டு நீ எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி உடனே எனக்கு தலைவலிக்குதுங்க, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதுலேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே விஜய் யோசிப்பார், என்னாச்சு காவேரிக்கு, ஏதோ ரொம்ப டல்லாக இருக்காளே, என்ன பிரச்சனையோ தெரில, இவன் எதுவுமே நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறான்னு மட்டும் புரியுது, ஏதாவது பிரச்சனையில் இருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, சரி எதுவாக இருந்தாலும் அவன் நம்மக்கிட்டேயே சொல்லுவாள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விஜயும் வந்துட்டு பெட்ரூமுக்கு போயிடுவார். காவேரி அதுக்கப்புறம் பெட்ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பேசாமல் வெண்ணிலா வந்துட்டு உயிரோடு இருக்க விஷயத்த, வெண்ணிலா பற்றின எல்லா உண்மையும் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கலாமா, அவங்கக்கிட்டேயே வந்துட்டு சொல்லி விஜய்கிட்ட சொல்லி கேட்கலாமா,
இல்லை அல்லது வந்துட்டு குமரன் மாமா கிட்டேயும் கங்கா காட்ட அம்மாட்டெல்லாம் சொல்லி விஜய் கிட்ட சொல்லுவோமா, இல்லை யார் மூலியமா இந்த விஷயத்த சொல்கிறது இவர்கிட்ட? நம்மளே சொல்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கே. நான் போய் சொல்லி அதனால் வந்துட்டு அவர் ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிருவாரோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. இதை யார் மூலியமாக சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு ஒன்றுமே புரியலையே, என்ன பண்ணுறது? பேசாமல் தாத்தாவை வந்துட்டு பேச சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கும்போது அவங்களும் அசந்து தூங்கிடுவாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கியிருந்திருக்க மாட்டாங்க. காலையிலேருந்தும் அழுது டயர்டாதனால தூங்கினதை அப்படி தூங்க ஆரம்பித்தோன்னே காவேரி கனவுல பயங்கரமான சீன்ஸ் வரும். அதாவது காவேரி விஜய் கிட்ட போய் வெண்ணிலா பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுற மாதிரியும், வெண்ணிலா வந்துட்டு விஜய் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். அதாவது காவேரி கிட்ட வந்துட்டு விஜய் சொல்லுவார், நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே, வெண்ணிலாவை நான் லவ் பண்ணது உண்மைதான், பாஸ்ட் லைஃப்பில் ஃபஸ்ட்டு லவ்வாக அது இருந்துச்சு, ஸோ அந்த ஃபஸ்ட்டு லவ்னால அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருந்தேன், பட் நீ தாண்டி எனக்கு எல்லாமே, உன்னை நான் ஒரு ஒய்ஃபாக நினச்சி உன் கூட எல்லாமே ஷேர் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன், இப்போ போய் வெண்ணிலாவா நீயான்னு பார்த்தா எனக்கு நீ தான் காவேரி எல்லாமே, வெண்ணிலாவெல்லாம் அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, உன்னை தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல வெண்ணிலாவெல்லாம் என்னால் ஒருபோதும் வச்சு பார்க்க முடியாது, நீ தான் எனக்கு எல்லாமே. இப்படி பசுபதி, அஜய், ராகினி எல்லாரும் உன்னை இவ்வளோ அளவுக்கு பழி வாங்கி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானா, நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, யாருமே எப்போதுமே வந்துட்டு என் காவேரியை கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் என் காவேரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுல நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன், இந்த அளவுக்கு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னா அதையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க சொல்கிறியா? இப்போவே வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன், என் காவேரி தான் எல்லாமே அப்படிங்கிற உண்மையை சொல்லி அவங்க மூஞ்சில் கறியை பூச போகிறேன், இப்படி தானே உன்னை பழி வாங்கலான்னு அவங்களாம் நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட திட்டம் என்றைக்கும் நடக்காது, உன்னை பழி வாங்குற திட்டம் அவங்களுக்கு என்றைக்குமே நடக்காது, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மாதிரிலாம் உன்னை அசிங்கப்படுத்த விடவே மாட்டேன். இதை வச்சு தான் இவ்வளோ நாள் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்களா? இதனால தான் இவ்வளோ நாளுமே வந்துட்டு நீ என் கூட பேசாமையும் சரியாக வந்துட்டு என் கூட எதையுமே ஷேர் பண்ணாமல் இருந்தியா? இந்த பிரச்சனைக்கு நான் இப்போவே ஒரு முடிவு கட்டுறேன், பசுபதி, ராகினி, அஜய் அவங்க எல்லாத்தையும் இப்போவே பார்த்து நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியங்கிறத நான் சொல்கிறேன் காவேரி, இப்போவே வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது உடனே காவேரி சொல்லுவாங்க, இல்லைங்க, இந்த விஷயத்த நானே வந்துட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் தான் நல்லதாக இருக்கும், என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க, என்னை எப்படிலாம் படுத்துனாங்கன்னு தெரியுமா, வெண்ணிலாவையும் நான் விஜயும் சேர்த்து வைக்க போகிறோம், இந்த வீட்டிலேருந்து உன்னை துரத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க, ஸோ இதை வந்துட்டு நானே ராகினி கிட்ட சொன்னால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு அப்போ தாங்க ஒரு சந்தோஷமாக இருக்கும், ராகினி மூஞ்சில் நானே என் வாயால் சொல்லி கறியை பூசுகிறேன், அதை நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற கனவு வரும். உடனே டக்குன்னு கனவில் வந்துட்டு காவேரி கண் முழிச்சிருவாங்க. டக்குன்னு காவேரி கண் முழிச்சு பார்த்துருந்தா தெரியும் இதெல்லாம் கனவுங்கிறது. உடனே காவேரி நினைப்பாங்க, இதெல்லாம் நிஜத்தில் நடக்க தான் போகுது, கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ராகினி கிட்ட பேச போகிற நேரம் வந்துட்டு வரதான் போகுது, நானா வெண்ணிலாவா அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு விஜய் கண்டிப்பாக வந்துட்டு என்னை விடவே மாட்டார், நான் தான் அவருக்கு எல்லாமேங்கிறது எனக்கு எப்போவோ புரிஞ்சிருச்சு, நானா வெண்ணிலாவா அவருக்கு அவரோட லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வெண்ணிலா வந்துட்டு அவர் ஏற்றுக்க மாட்டார், என்ன தான் வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிப்பார், ஏன்னா வந்துட்டு அவரோட ஒய்ஃபாகவே நினச்சி எனக்காக வந்துட்டு எல்லாமே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி அவருக்குள்ளே நான் முழுசாக போயிருக்கும் போது என்னை எப்படி அவர் வேண்டான்னு சொல்லுவார், பசுபதி சொன்ன மாதிரி என்னை கன்சிடரே பண்ணிக்க மாட்டார், என்னை ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, என் காதல் மேலேயும் எங்களோட அன்பு மேலேயும் எங்களோட பாசத்து மேலேயும் எங்களோட உறவு மேலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, விஜய் நானும் தான் வந்துட்டு எப்போவுமே கடைசி வரை ஒன்றா இருக்க போகிறோம், எங்களுக்கு இடையில வந்துட்டு யார் வந்தாலும் எங்களை பிரிக்கவே முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக வந்துட்டு கிளம்பிடுவாங்க காவேரி.